சாமி சார், உங்களை பிரபு சார் சாப்பிட கூப்பிட்டாரு. ஓகே. வா சாமி. என்ன மச்சான் இங்கேயே உட்காந்துட்ட? ஆமா உட்காரு. என்ன மச்சான் பயங்கர பசியா? ஆமா சாமி, கொலை பசி. சரி, உன்னோட கனவிலத்துக்கு பணம் கட்ட போனியே, என்னாச்சு கட்டிட்டியா? கட்டிட்டேன்டா. நம்ம வீட்ல இருந்து கிளம்புறப்ப ஆதிர கோவமா இருந்தா அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே. யாருக்கு மச்சான்? உன் சிஸ்டருக்கு தான் சாமி. பிரபு அண்ணா கால் பண்றாரு. சொல்லுண்ணா. ரோஹிணி அண்ணி எங்க? ரூம்ல தான் இருக்காங்கண்ணே. போனை கொண்டு போய் கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஆதிர சாப்பிட்டாச்சா? இல்லண்ணா. டைம் என்ன ஆகுது, ஏன் என்ன சாப்பிடல? அப்பவே சாப்பிட கூப்பிட்டேன்னு பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆதிர அப்படி சொன்னா விட்டுருவியா? கம்பல் பண்ணி சாப்பிட வைக்க மாட்டியா? இல்லண்ணா, அது வந்து இதுவே நீ பசிக்கலன்னு சொல்லி சாப்பிடாம இருந்தா உன் அண்ணி இப்படிதான் விடுவாளா? இல்லண்ணா, அண்ணி என்னை எப்படியாச்சும் சாப்பிட வச்சிருவாங்க. அதே மாதிரி நீயும் அண்ணிய சாப்பிட வைக்க வேண்டாமா? ரூமுக்கு போய் ஆதிரை கூட்டிட்டு வந்து சாப்பிட வை, சரியா? சரிண்ணா. இங்க பாரு, வேணான்னு சொன்னா விட்டுறாத. அண்ணா, அண்ணி என்னை எப்படியாச்சும் சாப்பிட வச்சிடுறேன். சரி, பாய். என்ன மச்சான் யோசிச்சுட்டு இருக்க? ரோகிணி எப்படி சிஸ்டரை சாப்பிட வச்சிரும்ல, நீ சாப்பிடு மச்சான். டேய் சாப்பிடு. இல்ல சாமி, நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க? வீட்டுக்கு தான். டேய் என்ன மச்சான், அதான் ரோகிணி சொல்லிருச்சுல. இல்ல சாமி, ரோஹிணி என்னதான் கம்பல் பண்ணாலும் ஆதிர சாப்பிட மாட்டா. ஏன் மச்சான், அவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஆமாண்டா. என்ன பிரச்சனை மச்சான்? வந்து சொல்றேன், நீ சாப்பிடு.